Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் கோஸ்ட் அத்தியாயம் 5. கிளியோபாட்ராவின் மூக்கு மட்டும் கொஞ்சம் நீளம் குறைவாக இருந்திருந்தா உலகத்தின் சரித்திரமே மாறியிருக்குன்னு சொல்வதுண்டு. அதுபோல வல்லபன் குடியிருந்த வீட்டு சொந்தக்காரரின் மகள் +2 வகுப்பில் இன்னும் 10 மார்க் இங்கிலீஷில் கூடுதலாக வாங்கியிருந்தால் வல்லபனின் வாழ்க்கையில் அந்த விசித்திர வினோத நம்ப முடியாத அனுபவங்கள் ஏற்பட்டிருக்க முடியாது. அவன் வாழ்க்கையும் வேறு விதமாக திரும்பி இருக்கக்கூடும். வல்லபன் பிஎஸ்சி படித்து முடித்த வாலிபன். எம்எஸ்சி செய்ய ஆசைப்பட்ட போதிலும் அதற்கான வசதியும் வாய்ப்பும் கிடைக்காத காரணத்தால் வேலை தேடிக்கொண்டிருந்தான். சென்னை பெரியமேட்டு பகுதியில் எவரெஸ்ட் ஹோட்டலுக்கு எதிரில் பூந்தமல்லி ஹைரோட்லிருந்து கிளைக்கும் டஜன் கணக்கான தெருக்களில் ஒன்றில் ஒரு வீட்டு மாடியறையில் வசித்து கொண்டு சிபாரிசு கடிதங்களும் யோக்கிய தாம்சம் பத்திரங்களும் கொண்ட பிளாஸ்டிக் பையுடன் தினம் அலுவலங்கள் ஏறி இறங்குவதும் பேண்ட்டு ஸ்லாக்குகளுக்கு பொத்தான் பீந்தால் கூட ஒரு பெரிய ப்ராப்ளமாக கவலைப்படுவதுமாக வாழ்க்கை நடத்தி வந்தான். அன்று இரவு 8 மணி சுமாருக்கு அவன் அழுத்து களைத்து மாடிப்படி ஏறி கொண்டிருந்த போது ஒரு சிறுமியின் விசும்பல் சத்தமும் அழுதாயோ கொண்டு வீட்டுக்காரர் கோபத்தோடு கத்தும் சத்தமும், என்னங்க நீங்கள் பொட்டை பிள்ளையை போய் அடிச்சுட்டு என்று அவர் மனைவி மன்றாடுகிற சத்தமும் கேட்டது. அவன் வருவதை கண்ட வீட்டுக்காரன் மனைவி வெளியே வந்தான். நீங்களே சொல்லுங்க தம்பி, பிள்ளைங்க ஒழுங்காக படிக்கணும்னாலே அதுங்க கேட்குற புஸ்தகத்தை வாங்கி கொடுக்கணுமா வேணாமா? அது மாட்டாராம், ஆனால் பிள்ளைங்க மார்க் மட்டும் வாங்கணுமா என்றாள். உள்ளே பாவாடை தலைப்பால் கண்ணை துடைத்து கொண்டிருந்த பெண் தன் அவமானத்தை பிறர் காணும்படி நேரிட்டு விட்டதே என்று இன்னும் அதிகமாக விசும்பினான். சாச்சா அழக்கூடாதுமா சாரதா, உனக்கு என்ன புஸ்தகம் வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன் என்று திரும்ப வெகு நேரம் வல்லபன் மன்றாடிய பிறகுதான் அந்த பெண் தனக்கு இங்கிலீஷ் நோட்ஸ் வேண்டும் என்பதை தெரிவித்தாள். அப்பா அதை வாங்கி தந்திருந்தால் பாஸ் மார்க்குக்கு 10 மார்க் அதிகமாகவே வாங்கி விடுவாளாம். அவ்வளோதானே, நாளைக்கே வாங்கி தரேன் என்று தேர்தல் சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றான் வல்லபன். கையிருப்பு நாளை சாப்பாட்டுக்கே போதுமா என்று இருக்கும்போது எப்படி வாக்கை காப்பாற்றப் போகிறோம் என்று கவலைப்பட்டபடி கயிற்றுக்கட்டில் புரண்டு கொண்டிருந்தான். கண்ணனை கேட்டா என்ன? சட்டென்று ஞாபகம் வந்ததும் எழுந்து உட்கார்ந்து கொண்டான் உற்சாகமாய். கண்ணன் அவனுடன் படித்தவன், ஆனால் வேலை தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் ஜாலியாய் சௌகரியமாய் இருப்பவன். அவனுக்கு ஒரு தங்கை +2வில் படிப்பதாக சொல்லியிருந்தான். அவளிடம் நிச்சயம் நோட்ஸ் இருக்கும், சும்மாவே கூட கொடுக்கலாம். குறைந்தபட்சம் இரவலாவது கிடைக்கும். நிம்மதியாய் ஒரு டம்ளர் தண்ணீரை குடித்து விட்டு தூங்கினான். மறுநாள் பிற்பகல் 3 மணி சுமாருக்கு தியாகராய நகர் போய் வாணி மஹாலுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டை அடைந்தபோது கண்ணன் தன் மோட்டார் பைக்கில் வெளியே புறப்பட்டு கொண்டிருந்தான். விஷயத்தை கேட்டதும் கண்ணன் தானே தங்கையறையின் அறைக்கு போய் நோட்ஸை எடுத்து வந்தான். மறுபடியும் வாசலுக்கு வந்தபோது வல்லபனின் வழியிலும் கண்ணனின் வழியிலும் சென்றிருந்தால் இந்த கதையை சொல்ல வேண்டிய அவசியமே வந்திருக்காது. வல்லப், இப்போ உனக்கு ப்ரோக்ராம் இல்லையே என்று கேட்டான் கண்ணன். நத்திங் என்றான் இவன். சரி, பின்னால் உட்காரு. எங்கே போகிற? உட்காரன், ஒரே டல்லாக இருக்கிறிய, உற்சாகமான இடத்துக்கு தான் போகிறேன், நீ வா என்றான் சிநேகிதன். நீ டேவிலப்பா, எங்கேயாவது என்னை இழுத்து விட்டு விடுவேன், நான் வரல என்று வல்லவன் மறுத்தான். தப்பாக நடல, பயப்படாத. குஷியாக 2 மணி நேரம் போகும். என் கசின் சிஸ்டர் படிக்கிற காலேஜில் ஒரு யூத் ஃபெஸ்டிவலு. இன்று ஏகப்பட்ட காலேஜ் குமாரிகள் பாடுறாங்க. ஃப்ரீ என்ட்ரன்ஸு. நிகழ்ச்சி முடிந்ததும் டிரைவனில் சாப்பிட்டுட்டு உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் என்றான் கண்ணன். ஏதோ பொழுது போகட்டும் என்று வல்லவன் மோட்டார் பைக்கில் ஏறி அமர்ந்தான். என்றாலும் போன இடத்தில் பசியை கூட மறக்க வைக்கும் அளவுக்கு அவன் மனம் நிறைந்தது. போன வருடம் வரையில் அவன் அனுபவித்த வந்த கல்லூரி வாழ்க்கை கும்மாளமான மாணவ கும்பல், மினியும் மேக்ஸியும் மிடியும் சல்வார் கமிஸும் சாரியுமாக பிரகாசமான வதனங்கள். ஹாய், என்னம்மா எப்படி இருக்கிற? சரியான கடி, பெரிய கசமாச்ச, மாட்டிக்காத அதுங்ககிட்ட சிரிப்புகள். ஆடிட்டோரியம் நிரம்பி வழிந்தது. கண்ணன் எங்கோ மறைந்து விட்டான். வல்லவன் கேலரியில் ஒரு இடம் பிடித்து கொண்டான். வெளியில் பார்த்ததை விட அதிக உல்லாசம் இங்கே ததும்பி வழிந்தது. வல்லபன் தன்னையும் தன் பிரச்சனைகளையும் ஊரில் இருக்கும் அம்மாவையும் திரும்பி செல்ல பஸ்ஸுக்கு பணம் போதாதே என்பதையும் இன்னும் இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான கவலைகளையும் மறந்தான். உற்சாகமும் சிரிப்பும் கைத்தட்டலும் நிறைந்த ஒரு புதிய உலகத்தில் ஒரு புதிய வாலிபனாக மாறினான். கிட்டார் இசைத்து கொண்டு ஒரு பெண் பாடினாள். எல்லாருடன் சேர்ந்து அவனும் சீட்டி அடித்தான். இன்னொருத்தி கையில் பிடித்த மைக்குடன் மெல்ல ஆடிக்கொண்டே பாடினாள். கேலரியில் எல்லா இளைஞர்களும் எழுந்து நின்று ஆடினார்கள். வல்லவனும் ஆடினான். அதற்கு பின்னால் ஒருத்தி, வா மச்சான் வா, வண்ணாரப்பேட்டை என்று அழைத்தாள். எல்லாருடனும் வல்லவன் கைதட்டினான். தொடர்ந்து வந்த ஒரு பெண் கர்நாடக ராகத்தில் ஒரு கர்நாடக பாட்டு பாடியதும், ஏய் உள்ளபா என்று பல பேர் கத்தினார்கள்.
கெட் அவுட் என்று வல்லபனும் கூவினான். அப்போது அவன் பக்கத்தில் இருந்த ஒரு இளைஞன், டோன்ட் சே தட் என்றான். பின்னால் இருந்த சிலர், வாத்தியாரா யூ ஷட் அப் என்று அவனை அதட்ட அவன் வல்லபனை முறைத்தான். வல்லபன் எதையும் லட்சியம் செய்யவில்லை. குஷியின் உற்சாகத்தில் இருந்தான் அவன். இதற்குள் ஓவர் உற்சாகமுள்ள சிலர் காகித அம்பை பறக்க விட்டார்கள் மேடையை நோக்கி. வல்லபன் தன் கையில் இருந்த நோட்ஸை பார்த்தான். அதற்கு ஒரு நியூஸ் பேப்பரில் அட்டை போட்டிருந்தது. பரபரவென்று அதை பிரித்தான். காகித அம்பு செய்து 2 சுட்டு விரல்கிடையே வைத்து, யூ மேனர்லெஸ் ப்ரூட் என்று அந்த இளைஞன் பளீர் என்று அறைந்தான் வல்லபனின் தோளில். வல்லபன் நிலை தடுமாறி 4 நாற்காலிகளை தள்ளி கொண்டு கீழே விழ முன் பல் உடைந்து ரத்தம் கசிய அவனை அடித்த வாலிபனை மற்றவர்கள், யாரடா அவன் பஞ்சாங்கம் என்று மடக்கி அடிக்க பிரின்சிபால் மேடைக்கு வந்து ப்ளீஸ் 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 என்று கெஞ்ச மைக் வேலை செய்யாததால் அவருடைய மன்றாடல் யாருக்கும் தெரியாமல் போக 2 போலீஸ் தலைகள் எட்டி பார்க்க 6 மணி நேரம் கழித்து கிழிந்த சட்டையும் கலைந்த தலையும் ரத்தம் கசியும் வாயுமாக வல்லபன் வெளிப்பட்டான். அந்த அமளியில் கண்ணனையும் காணோம், அவன் வாக்களித்த சாப்பாட்டையும் காணோம். காலேஜ் வாசலை அவன் தாண்டி கொண்டிருந்த போது ஒரு கார் அவனை தாண்டி சென்று நின்றது. உள்ளே 2 பெண்கள் இருந்தார்கள். காரை ஓட்டி வந்த பெண், இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களை ட்ராப் பண்ணுறேனே என்று அழைத்தாள். தேங்க்யூ என்று சொல்லி பின்னால் ஏறிக்கொண்டான். பிறகுதான் அவன் முகத்தை பார்த்தான். தூக்கி வாரி போட்டது. கர்நாடக சங்கீதம் பாடிய பெண். ஐம் சவிதா, இவ்வளோ கலாட்டுக்கும் காரணம் என்று அவள் புன்னகையுடன் தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். ஓ நோ, நீங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக பாடினீங்க, இவங்களுக்கு தான் ரசிக்க தெரியல என்றான் வல்லவன். உண்மையில் நான் தான் கலாட்டாவுக்கு காரணம் என்று சொல்லிக்கொள்ள அவன் மனசாட்சி குறுகுறுத்தது. வெட்கப்பட்டதால் சொல்லவில்லை. அப்போது அவர்களுக்கே தெரியாது அந்த சந்திப்பு தீவிரமான காதலாக மாறப்போகிறது என்று. ஆனால் அடுத்த 15 நாட்களுக்குள் அவர்கள் கடற்கரையிலும் கல்லூரி வாசலிலும் தற்செயலாகவோ வேண்டுமென்றோ சந்தித்து இவன் மனதில் அவளும் ஒரு சோஃபா போட்டுக்கொண்டு அழுத்தமாக உட்கார்ந்து விட்டார்கள். சவிதாவின் தகப்பனார் காரைக்குடியில் இருந்தார். பெரும் கோடீஸ்வரர். மதுரையில் 2 மில்லும் ராணிப்பேட்டையில் ஒரு தொழிற்சாலையும் வைத்திருந்தார். மெர்காராவிலும் ஊட்டியிலும் எஸ்டேட்கள் இருந்தன. இவ்வளவு இருந்தாலும் கண்டிப்பானவர், பிடிவாதக்காரர், பழமைவாதி. ஆகவே அவள் ஊரில் காலடி வைத்த உடனே தன் காதலுக்கு ஈமச்சடங்கு தான் என்று பயந்திருந்தான் வல்லபன். ஆனால் பயப்பட வேண்டிய சவிதா பயப்படவில்லை. அப்பாவிடம் பேசி வாதாடி வீட்டில் உள்ளவர்களையும் என் கட்சியில் சேர்த்துக்கொண்டு நம்ம கல்யாணத்துக்கு அனுமதி வாங்க போகிறேன். அப்பாவின் மில்லில் நீங்கள் 5000 சம்பளம் வாங்க டைரக்டர் இல்லையா பாருங்கள் என்று அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் சொன்னாள். கல்லூரி முடிந்து அவள் ஊருக்கு புறப்பட்டாள். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் அன்று முதல் வகுப்பு ஜன்னலோரமாக அவளும் பிளாட்ஃபாரத்தில் அவனுமாக விடை பெற்று கொண்ட காட்சியை பலர் பார்த்து சிரித்திருப்பார்கள். சவிதா புன்னகையுடன் ஏதேதோ சொல்லிக் கொண்டிருந்தால் வல்லபன் யாரும் பார்க்காத போது கைக்குட்டையால் தன் கண்ணை துடைத்துவாரிருந்தான். வல்லப், என்னது அசடாட்டம் என்று அவன் கைகளை மெல்ல தட்டி கொடுத்தாள் அவள். ஊருக்கு போனதும் நம்ம பிரச்சனையை உடனே முடித்து உங்களுக்கு லெட்டர் போடுறேன். அநேகமாக 1 வாரத்துக்குள்ளே எழுதுகிறேன். உடனே புறப்பட்டு விடணும்னு அவன் என்று தலையாட்டி கொண்டிருந்த போது எக்ஸ்பிரஸ் புறப்பட்டது. 1 வாரத்துக்கெல்லாம் சொன்னபடியே அவள் கடிதம் போட்டாள். உடனே வரும்படியும் எழுதினாள். வீட்டுக்குள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கும் தன்னை வந்து மீட்டு அழைத்து போகும்படி. ஆம், வல்ல பயந்திருந்தபடி தான் நடந்துவிட்டது. எவனோ ஊர் பெயர் அறியாத அன்னக்காவடிக்கு உன்னை கொடுக்கிறதா 1 நாள் இல்லை என்று சொல்லிவிட்டாராம் அவள் தந்தை. நேரில் வந்து அவருடன் பேசி அவர் சம்மதத்துடனோ சம்மதம் இல்லாமலோ தன்னை அழைத்து போகும்படி எழுதியிருந்தாள். அழைத்து வருவதா? எங்கே அழைத்து கொண்டு வருவது? அழைத்து வந்து எப்படி அவளை காப்பாற்றுவது? அந்த பிரச்சனை விஸ்வரூபமாக அச்சுறுத்திய போதிலும் காதலின் வேகம் அவனை முடுக்கிவிட்டது. என்னை நம்பி அவளை பிச்சை எடுத்தாவது காப்பாற்றுவேன் என்கிற வைராகியத்துடன் வீட்டுக்காரரிடம் செலவுக்கு கடன் வாங்கி கொண்டு புறப்பட்டான். ரயிலை தவற விட்டு விட்டதால் பஸ்ஸை பிடித்து கொண்டு ஊரை அடைந்தான். அப்போது இரவு ஒரு 8 மணி ஆகிவிட்டது. காரைக்குடிக்கு அவன் முன்னே பின்னே வந்ததில்லை. அங்கே யாரையும் அவனுக்கு தெரியாது. பொழுது விடிந்த பிறகு எப்படியேனும் சவிதாவுக்கு தன் வருகையை தெரிவிக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு லாட்ஜில் இரவு தங்க நினைத்தான். பக்கத்து ஊரில் ஒரு செல்வந்தர் வீட்டு கல்யாணத்துக்காக எல்லா அறைகளும் நிரம்பி விட்டன. வல்லபனும் அவனைப் போலவே இன்னொரு இளைஞனும் ரூம் கேட்டு நின்றிருந்தார்கள். இவர்களும் ஒரு வேளை அந்த பெரிய மனிதர் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்க வேண்டும் என்று லாட்ஜ் மேனேஜர் நினைத்தார். காலையில் அறைகள் காலியாகும் தர்றேன், ராத்திரி தங்குவதற்கு வேணா அதோ ஆள் இருக்குதே, போய் படுதுங்க என்று காட்டினார். தேங்க்ஸ் என்று அந்த இளைஞன் முன்னே நடக்க வல்லபனும் பின்தொடர்ந்தான். மங்களாக ஒரு பல்பு மட்டுமே அங்கே எரிந்து கொண்டிருந்தது. மறுகோடியில் ஒரு ஆள் கீழே ஒரு கம்பளத்தை விரித்து கொண்டு சப்பனமிட்டு உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. தலையை குனிந்திருந்தால் முகம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. சாமியார் மாதிரி இருந்தார், அல்லது சாதாரணமான ஆளாகவும் இருக்கலாம். அரை இருட்டில் அப்படி தெரிகிறதோ என்னவோ என்று வல்லபன் நினைத்து கொண்டான். முற்றத்து குழாயில் தண்ணீர் வந்தது. முகம் கழுவி கொண்டு ஒரு வாய் குடித்தான். கொண்டு வந்திருந்த பிரீஃப் கேஸை தலைக்கு வைத்து கொண்டு படுத்தான். அந்த இளைஞனும் கொஞ்சம் தள்ளி படுப்பது தெரிந்தது.
பவர் கட்டியிருந்த சமயம் அது. ஆகவே அந்த மங்கல் பல்பு திடீரென்று அணைவதும் திடீரென்று எரிவதுமாக இருந்தது. கடைசியில் ஒரே அடியாக அணைந்தே போய்விட்டது. மறுநாளைக்கு எப்படி சவிதாவை பார்க்க போகிறோம், பிறகு என்ன செய்ய போகிறோம் என்ற கவலைகளிலேயே மூழ்கியிருந்தான் வல்லபன். பிறகு எப்போது தூங்கினானோ தெரியாது. மிஸ்டர் மிஸ்டர் என்று யாரோ அவனை உலுக்கினார்கள். தூக்கம் விழித்த போதிலும் இருட்டில் எதுவும் தெரியாமல் யாரது என்றான். நான் தான் உங்கள் பக்கத்தில் படுத்திருந்தேனே என்றான் அந்த வாலிபன். ஒரு விசித்திரம், அதிசயம், என்னவோ பயமாக இருக்குது. அவனுடைய குரலில் நடுக்கம் புலப்பட்டது. வல்லபன் எழுந்து உட்கார்ந்தார். என்ன 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 விஷயம்? அந்த ஆள் சாமியார் மாதிரி ஒருத்தன் அந்த கோடியில் படுத்துருக்கல? ஆமாம், என்ன அவனுக்கு? உங்கள் பையக்கு ஏதாவது கிளப்பிட்டு போயிட்டானா? இல்லை வந்து அவன் குரல் இன்னும் நடுக்கம் எடுத்தது. அவன் 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 மனிதனா இல்லை வேற ஏதாவதான்னு பயமாக இருக்கிறது. திடீரென்று மார்பை அடைக்கிற மாதிரி ஆயிற்று வல்லவனுக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இருட்டை துழாவ முயன்றான். அந்த ஆள் படுத்திருந்த இடத்தில் எதுவுமே தெரியவில்லை. வேற ஏதாவதுன்னா எனக்கு சொல்ல தெரியல. பாத்ரூம் போக வேண்டியிருந்தது. அந்த ஆளை அதை தாண்டி கொண்டு போனேன். சிலிண்டர் இருக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது. என்ன அதுன்னு குழம்பி கொண்டு திரும்பினேன். அந்த இடத்துல மறுபடியும் ஒரு சில்லிப்பு ஏற்பட்டது. கீழே தண்ணீரோ ஈரமோ இல்லை. இதோ கடுமையான கோடை. இந்த மூலையில் வியர்த்து புழுங்குது. ஆனால் அந்த மூலையில் வல்லபன் எழுந்தான். போய் பார்ப்பதா என்று தயக்கமாக இருந்தது. ஆனால் தன் வயது கொத்த இவனுக்குள்ள தைரியம் நமக்கு இருக்க வேண்டாமா என்று மெல்ல நடந்தான். அந்த மூலையை சமீபிக்க ஒரு குளிர் ஏற்படுவதை உணர முடிந்தது. கோடைக்கானால் பஸ்ஸில் அவன் ஒரு முறை சென்றதுண்டு. மாலையில் உயரத்துக்கு பஸ் ஏற கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில்லிப்பு காலை கவ்வுவதை அவன் உணர்ந்திருக்கிறான். அதே போல, ஆனால் மென்மையான இதமான இனிமையான குளிராக இல்லாமல். எப்படியோ அந்த மூலையை அடைந்தபோது பனிக்கட்டியின் நடுவே அவனை தூக்கி போட்டார் போல் ஒரு குளிர் அவனை விரைக்க வைத்தது. எங்கிருந்தோ ஒரு குளிர் காற்று சீறிக்கொண்டு வருகிற மாதிரி இருந்தது. அந்த காற்று அவன் உடைகளை துளைத்து சருமத்தை கிழித்து நரம்புக்குள் குடியேறுகிறார் போல் தோன்றியது. இமயமலையின் பனிப்புயல் போன்ற ஒன்று அவனை நாற்புறத்தில் இருந்து சூழ்ந்து அடித்தது. வல்லபன் தைரியம் இழந்தவனாக, மெய் நடுங்கியவனாக திரும்பி நகர்ந்தான். எந்த குளிரையும் காணோம். தொடரும்.